அனைவருக்கும் மந்திர வணக்கம். அன்பானவர்களே, இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல். ஒரு மாந்திரிகம் சேனலில் தொடர்ந்து நம்ம சில குறிப்பிட்ட நேரங்களில் தீபம் ஏற்றுங்கன்னு சில குறிப்பிட்ட நாட்களை வழிகாட்டிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் 26/11/2024 கார்த்திகை 11 செவ்வாய்க்கிழமை அற்புதமான ஏகாதசி திதி இருக்கக்கூடிய நாள், கார்த்திகை ஏகாதசி திதி. இந்த திதியில் நான் சொல்கிற நேரத்தில் 1 மணி நேரம் தீபம் உங்கள் வீட்டில் எரிந்தால் உங்கள் துன்பங்கள் சட்டென விலகி ஓடும் உங்கள் குடும்பத்தை விட்டு. அது என்ன நேரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஒரு அறிவிப்பு. 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி மகா சிவராத்திரி. மகா சிவராத்திரி ஒவ்வொரு வருடமும் நாம் ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்குவோம். அந்த குழுவில் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் 4 ஜாம பூஜைகள் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுப்போம். வருகின்ற மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவுக்கு பதிவுகள் இப்பொழுதே தொடங்கிவிட்டது. ஏன்னா இந்த ஆண்டு மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவில் சேரக்கூடிய அத்துணை பேரின் குடும்பத்திற்காக ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக நாம் சில பூஜைகள் நம்ம செய்ய போகிறோம். அதனால தான் இப்போ இருந்தே நாங்கள் பதிவை தொடங்கிட்டோம். இந்த மகா சிவராத்திரி குழு 26ஆம் தேதி மாலை 6 மணியிலிருந்து 27ஆம் தேதி காலை 7 மணி வரை செயல்படும். 4 ஜாம பூஜைகள் மற்றும் 4 சக்தி வாய்ந்த சிவமந்திரங்கள் மற்றும் அற்புதமான சிவ தியானம் ஆகியவை இந்த குழுவின் மூலமாக உங்களுக்கு சொல்லித்தரப்படும். இந்த குழுவில் சேர விருப்பப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். 26/11/2024 மாலை 7 மணியிலிருந்து 8 மணி வரை இந்த 1 மணி நேரம் உங்கள் வீட்டில் கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி ஒரு விளக்கு, மற்ற துணை விளக்குகள் ஏற்றிக்கொள்வது வழக்கம் போல் நீங்கள் ஏற்றிக்கொள்ளுங்க. ஒரு விளக்கு, அந்த விளக்கு எப்படி ஏற்றணும்னா ஒரு சிறிய தட்டில் துளசி இலைகளை பரப்பணும் அல்லது வேறு ஏதேனும் வாசனை மலர்கள். துளசி இலை இருந்தால் துளசி இலை அல்லது வேறு ஏதேனும் வாசனை மலர்களை பரப்பி மாலை 7 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் அந்த தீபம் எரியணும். 1 மணி நேரம் தீபம் எரியணும். கிழக்கு அல்லது வடக்கு திசை. தீப எண்ணெய் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றலாம், நெய் ஊற்றலாம், அல்லது நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையினுடைய ஆனந்த ஒளி தீப எண்ணெய் ஊற்றினா இன்னும் விசேஷம். ஆனந்த ஒளி தீப எண்ணெய் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க, வாங்கிக்கலாம். இந்த 1 மணி நேரம் இந்த தீபம் உங்கள் வீட்டில் எரிந்த பிறகு அதை குளிர வைத்து எடுத்து வச்சிருங்க. அந்த பூக்களை பயன்படுத்திக்கோங்க. சுவாமி, நாங்கள் வேலைக்கு போகிறோம், இரவு 9 மணிக்கு மேலே தான் வருவோம் அப்படிங்கிற சூழல் இருக்கிறவங்களுக்காக இன்னொரு நேரம், அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. இரவு 10 மணிலிருந்து 11 மணி. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 26ஆம் தேதி மாலை 7 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் தீபம் ஏற்றணும். அந்த தீபம் எரியணும், சரிங்களா? அல்லது அந்த நேரத்தில் தீபம் ஏற்ற முடியாதவங்க இரவு 10 மணிலிருந்து 11 மணி வரைக்கும் இந்த தீபத்தை ஏற்றுங்கள். நிச்சயமாக பெருமாளின் பரிபூர்ணமான அருளால் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துன்பங்கள் சட்டென விலகி ஓடும். இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். மாக்காளியே நமக.